முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காத்து திருச்சபையாகிடுவோம். பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து பகல் போல இல்லாமலும் இரவு போல அல்லாமலும் பகல் இரவாக காட்சி தரும் அழகிய மாலை பொழுதில் திரண்டு வரும் மேகம் போல் நம்மை சுற்றி வாழ்ந்த புனிதர்களின் மத்தியில் நம் பகுதியின் பாதுகாவலரான நாம் தேர்ந்து கொண்ட புனித அந்தோணியாரின் வாழ்வை நம் வாழ்வோடு ஒன்றித்து பார்த்து வாழ்வாக்க விழா கொண்டாடும் இவ்வினிய வேளையில் பள்ளி நிறைவேற்ற இணைந்துள்ள அருள் தந்தையர்கள் மற்றும் இறைமக்கள் சமூகத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். புனிதர்கள் இறைவனின் திருவுளப்படி தங்கள் வாழ்வை அவருக்காகவே அனைத்தையும் துறந்து அர்ப்பணித்தவர்கள். மனிதர்கள் யாருமே பிறக்கும் போதே புனிதர்களாக பிறப்பதில்லை. புனிதர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள்தான். நம்மை போல நிறை குறை உடையவர்கள்தான். ஆனால் தங்கள் வாழ்வை இறை திருவுளம் உணர்ந்து இறைவார்த்தையின்படி வாழ்ந்து இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அனைத்தையும் துறந்து தங்களுக்குள்ள மனித இயல்பை மறைத்து தெய்வீக இயல்போடு மட்டுமே செயல்பட்டதால் தான் நாம் இன்று கத்தோலிக்க திரு அவையில் புனிதர்களின் தெய்வீகத்தை நாடி செல்கின்றோம். புனிதர்கள் வணக்கம் கடவுளுக்கு எதிரானதல்ல. அவர்கள் வழியாக நாம் இன்னும் கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தமுள்ளதாக துணை புரியவை என்று எண்ணுதலே சிறந்தது. புனிதர்களின் முகங்கள் இயேசுவை பிரதிபலிக்கும் முகங்களாகவே இருந்தது. அதுபோலவே புனித அந்தோணியாரின் முகம் இயேசுவின் முகமாக மாறியதால் தான் கோடி அற்புதர் என்று பெயர் பெற காரணமானது. புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து மகிழ்ந்திருக்கும் நாம் பெயரளவில் கொண்டாட்டங்களை கொண்டாடாமல் கடவுளின் அன்பை உணர்ந்து வாழ்ந்து காட்டி அவரின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கிய புனித அந்தோணியாரின் வாழ்க்கை முறையை பின்பற்றி இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் இணைவோம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, என்னை, என் வாழ்வை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அன்பின் இரக்கம், ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் என்னோடு, என் வாழ்வோடு, என் குடும்பத்தோடு தங்கியிருப்பதாக. தூய அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக என் வாழ்வு, என் குடும்பம் எல்லா நிலையிலும் உயர்த்தப்படவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் என்னை பயன்படுத்துவீராக. உணர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியில் பக்தியாய் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான பிள்ளைகளை, இந்த சிந்தனைகளோடு தூய மறை நிகழ்வில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுக்க
தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை திரு வார்த்தைகள் 2 மற்றும் 3 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3 முடிய. ஆண்டவர் சீனாய் நின்று வந்தார், செயிரினின்று அவர்களுக்கு தோன்றினார். பாரான் மலையினின்று அவர்கள் மீது ஒளிர்ந்தார். பல்லாயிரம் புனிதர் படைசூழ வந்தார். அவரது வலப்புறத்தினின்று மின்னல் ஒளிர் திருச்சட்டம் ஏந்தி வந்தார். உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர். அவர் தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர். அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர். அனைவரும் அவரது கூற்றுக்களை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லாம் எல்லாம் இறைவா, உடலும் உயிரும் நீயே, என் வாழ்வின் பொருளும் நீயே. உலகம் அசைந்தாடும் உயிர் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாய் உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயல் புரியும்
தந்தாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். நல் நண்பனாகவன் உறவு தோள் கொடு இன்ப பாடல் இசைத்தாய். பாதைக்கு விளக்கானாய், எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாயி அருளாகி உருவாக்கும் அறிவாய், உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றார். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றார். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய். உயிர் நோக்காக உள்ளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக என்னில் கலந்தாய். உயிர் நோக்காக உள்ளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக என்னில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உமது ஆட்சி அமைப்பே. சமநீதி வளரச் செய்வேன். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாயி அருளாகி உருவாக்கும் அறிவாய், உண்மைக்கு உருவாய் உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள். அழலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தன் இல்லம். இரண்டாம் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வார்த்தைகள் 10 17 முடிய. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நாங்கள் கண்டுணருமாறு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் பிள்ளை நான் கேட்கிறேன். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வார்த்தைகள் 10 17 முடிய. பிறகு பெத்தேலின் குருவாகிய அமர்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம்
இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்குரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கியர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பி. எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமை மிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 12 இறை வாக்கியங்கள் 13 முதல் 17 முடிய. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள்.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதே. இயேசுவுக்கே நன்றி. இன்னும் கேட்கலங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நல்ல உறக்கத்தில் இருக்கவங்க மட்டும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சூப்பர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நான் யாரங்க கைத்தட்ட சொன்னேன்? நல்ல உறக்கத்தில் இருக்கவங்கள கைத்தட்ட சொன்னேன். ஃபாதர், அங்கே பிதாசோன் போடும்போதே வந்துருச்சு பாரு எங்களுக்கு. நீங்கள் வேற. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்வையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மோடு நம் குடும்பத்தோடு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் நம் வாழ்வில் நன்மைத்தனங்களை அளவுக்கு அதிகமாய் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் அந்தோணியார் வாழ்வின் வழியாக, அந்தோணியாரின் ஆன்மீகத்தின் வழியாக, அந்தோணியாரின் நன்மைத்தனங்கள் வழியாக, அந்தோணியாரின் புனிதத்துவத்தின் வழியாக நம்மை அவர் சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஹாப்பி ஃபீஸ்ட். ஆமாம், ஒரு அக்கா பார்க்குறாங்க, போய் இது பக்கத்துலேயே வந்து உட்காந்தேன். ஆமாம், இஞ்சி வரவங்க பேர் வந்து உட்காந்துருக்கு பாரு. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்ந்து, அந்தோணியார் வழியாக நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து, அந்தோணியார் வழியாக நம் வாழ்க்கையில் நிறைய நன்மைத்தனங்களை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து இங்கு வந்திருக்கிறீர்களே. எத்தனை வருஷமா திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு 30 வருஷமா கொண்டாடுறோம் ஃபாதர். சந்தோஷம். பிரியமான பிள்ளைகளை, நீங்களாம் உண்மையாவே அந்தோணியார் பக்தர்கள் தானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சிலர்லாம் யோசிக்கிறாங்க, அந்தோணியாரா சந்தியாகப்பரான்னு தெரியலையே. ஆமாம், நீங்களாம் உண்மையாவே அந்தோணியாருடைய பக்தர் தானா? பிரியமான பிள்ளைகள், உங்களிடத்தில் ஒரு கேள்வி. அந்தோணியார் என்ற பெயருக்கு என்னங்க அர்த்தம்? வந்து பார்ப்போம் ஃபாதர். அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் மட்டும் இருந்ததுன்னா அந்தோணியார். ஆமாம், கையில் புறா இருந்ததுன்னா அசிசியார். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். எங்கள் கிட்ட போய் பேருக்கெல்லாம் விளக்கம் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? புனிதர்களை பல வருஷமாக கொண்டாடுவோம். அந்த புனிதருடைய வாழ்க்கை, அந்த புனிதருடைய பெயர், அந்த புனிதருடைய அர்த்தம், அந்த புனிதருக்குள்ளாக இருந்த நிறைய நன்மைத்தனங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆமா, பெயர் வேறு, வாழ்க்கை வேறு. பெயர் ஒன்று, வாழ்க்கை ஒன்று. பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் பெயருக்கு எதிரான ஒரு வாழ்வை, பெயருக்கு முரணான ஒரு வாழ்வை, பெயருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்வை வாழுகிறவர்களாய் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, அந்தோணியார் என்ற பெயருக்கு அர்த்தம் விலை உயர்ந்த, விலை உயர்ந்த, highly praised, priceless. அந்தோணியார் என்று சொன்னால் விலை உயர்ந்த, விலை மதிப்பு இல்லாத. அது அவருடைய பெயரில் மட்டுமல்ல, அவருடைய பெயரில் மட்டுமல்ல, அவர் வாழ்வு விலை உயர்ந்த ஒரு வாழ்வாய் இருந்தது. அவர் வாழ்வு விலை உயர்ந்த ஒரு வாழ்வாய் இருந்தது. யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சிருந்தா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். பிரியமான பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்மை, நம் வாழ்வை, நம் குடும்பத்தை விலை உயர்ந்த வாழ்வாய், விலை உயர்ந்த வாழ்க்கையாய் இருக்க அழைக்கிறார். அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவர் அந்தோனியாரிடத்திலும் எதிர்பார்த்தார். அந்தோனியாருடைய வாழ்வு, அந்தோனியாருடைய செயல்பாடுகள், அந்தோனியாருடைய வார்த்தை, அந்தோனியாருடைய பேச்சு, அந்தோனியாருடைய அசைவுகள் விலை உயர்ந்ததாய் மாறிக்கொண்டே இருந்தது. அதை விலை உயர்ந்ததாய் செயல்பட்டு கொண்டே இருந்தது. பிரியமான பிள்ளைகளே, நம்மள நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதன் இறப்பான் அப்படின்னா அவனை அடக்கம் பண்ண உடனே அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும்? அழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? டீகம்போஸ் ஆயிரும் இல்லையா? அழிய ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஒரு சில புனிதர்கள் பார்த்தீங்கன்னா அழியா உடல் வரம் பெற்ற புனிதர்கள் உண்டு. ஆனா அந்தோனியாருடைய முடி மறைஞ்சு போனது, தோல் இல்லாமல் போனது, நரம்பு காணாமல் போனது, தசைகள் காணாமல் போனது. எது மட்டும் அப்படியே இருந்தது? எது மட்டும் அப்படியே இருந்தது? பிரியமான பிள்ளைகளே, ஒருவர் எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5:2. இன்னொருத்தர் திரும்ப வாசிங்க. அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. இன்னொருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவை மலை மேல் ஏறி மக்களுக்கு கற்பித்த பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தார். அவர் திருவாய் மலர்ந்து பேசினார். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா திருவாய் இருக்காது, தெருவாய் தான் இருக்கும். நம்மள பல பேருக்கு பார்த்தீங்கன்னா திருவாய் இருக்காது, தெருவாய் தான் இருக்கும். இதே போலதான் ஒரு கிராமத்துல அந்தோனியாருடைய திருவிழா ஆரம்பமாக போகுது. அந்த ஊர்ல வயல் வேலை செய்யறவங்க, அவங்களுக்குள்ள வாய்க்கா தகராறு வந்துட்டு 2 பேருக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, சரியான கோபம். உன் வாய்க்கால்ல ஓடுற தண்ணி எப்படி என்னுடைய இடத்துக்குள்ள வரலான்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் முத்தி கெட்ட வார்த்தை அதிகமாகி பயங்கரமா இவங்களுக்குள்ள அடிதடி ஆகிற நேரத்துல 2 பேரும் அடிக்கிறதுக்கு கை ஓங்க தயாரா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துக்கு முதல் பெல் அடிச்சது பாருங்க, டங் டங் டங். அப்ப இந்த அக்கா சொன்னா, அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு, திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு திருவிழா வைக்கிறேன், திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு திருவிழா வைக்கிறேன். இது திருவாயா? இது திருவாயா? பிரியமான பிள்ளைகளே, பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் இதுவரை தமிழ் அகராதியில் எழுதாத வார்த்தைகளை நம்முடைய தெருவாய் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். தமிழ் இலக்கணத்தில் இல்லாத வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுகிறோம். வித்தியாசமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், அடுத்தவரை கீழே தாழ்த்துகிற வார்த்தைகள், அடுத்தவரை நாசப்படுத்துகிற வார்த்தைகள், அடுத்தவரை குறை கூறுகிற வார்த்தைகள், தனக்கு எல்லாம் தெரியும் என்று தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள் நம்மில் பலர் அறிக்கையிடுவதுண்டு. அந்தோனியார் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, என் பாசமான பிள்ளையே, என் நேசமான குழந்தையே, என் பிரியமான சகோதரா சகோதரி, உன் நாவை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? எப்படியான வார்த்தைகளுக்கு பயன்படுத்துகிறாய்? எப்படியான நிலைமைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்தோனியாரை போல பலரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறதா? பலர் வாழ்வுக்கு உருவெடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? அல்லது பலரின் வாழ்வை உருக்குலைக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து உக்காந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், முழந்தால் படிட்டு அப்படியே கையை உயர்த்தினாங்கன்னா அப்படியே சப்பா பாப்பா பாப்பா பாப்பான்னு அந்நிய பாஷையில் போயிடுவாங்க. ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அங்க அன்வான்ட் பாஷை உள்ள வந்துடும். ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அல்லேலூயா, ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டா இல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இந்த நாவானது எதற்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை, ஒரு ஆசீர்வாதமான வரம். இந்த நாக்கு பேசுவது, உச்சரிப்பது, எடுத்துரைப்பது, இதை கட்டி எழுப்புவதற்கா அல்லது உடைத்து எறிவதற்கா
பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்தோனியாருடைய வார்த்தைகள் வாழ்வை கொடுத்தன. அந்தோனியாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்வு கொடுத்தது. அந்தோனியார் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பலரை உற்சாகப்படுத்தியது, ஊக்கப்படுத்தியது, உருவாக்கியது, உருமாற்றத்தை கொடுத்தது. இன்றைக்கு அந்தோனியார் நம்மை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, என்னுடைய திருவிழாவை கொண்டாட அமர்ந்திருக்கிறாயே, நீ உன் நாவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பார். உன் நாவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பார். எப்படியான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறது? எப்படியான வார்த்தைகளை நீ அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பார். உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பார். பிரியமான பிள்ளைகளே, அந்தோனியாருக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். என்ன அற்புதர்? கேட்கல. என்ன அற்புதர்? உறங்குறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அற்புதர்? வெரி குட், சூப்பர். எந்த அற்புதருங்க? ஆமா, யார சொல்ல சொன்னேன்? உறங்குறவங்கள மட்டும் சத்தமா சொன்ன உடனே டக்குன்னு முழிச்சாங்க. கோடி அற்புதர் ஃபாதர். எஸ். என்ன அற்புதருங்க? கோடி அற்புதர். நிறைய அற்புதங்களை செய்கிறவர், நிறைய அதிசயங்களை செய்கிறவர். அவர்கிட்ட போனாலே நன்மையான காரியம்தான். அந்தோனியார் கிட்ட போயிட்டு ஜெபிச்சாலே ஆசீர்வாதம் தான். அவர் தொட்டாலே அங்க அற்புதம் நடந்தது. பிரியமான பிள்ளைகளே, அதிசயங்களை, அற்புதங்களை செய்து 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 கோடி அற்புதர் என்கிற பெயரை பெற்றார் அந்தோனியார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அவர் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் இவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு பொறாமைப்பட்டவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள் இவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். யாருக்கிட்ட தெரியுமா? அந்த சபையினுடைய தலைவர்கிட்ட போய் குறை சொல்றாங்க. பிரியமான பிள்ளைகளே, அந்தோனியாருடைய சபை தலைவர் அவரை கூப்பிட்டாரு, இங்க வாங்க, உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நிறைய குறைகள் உங்களை மேல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நீங்க யாருக்கும் எந்த அற்புதமும் செய்யக்கூடாது, சரிங்களா? ஆமா. அந்தோனியார், ஓகே ஃபாதர், இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் இருந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு. அவர் வெளியே நடந்து வருகிறார். அந்த பெரிய பில்டிங், அந்த பில்டிங்ல மேல ஒரு சிலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெயிண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். உயரமான ஒரு கட்டடம். அவன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தவன் அங்கிருந்து கீழே விழுந்து வந்துகிட்டே இருக்கிறான். அந்தோனியார் பார்க்கிறாரு, இவனை காப்பாத்துறதா வேணாமா? இவனை காப்பாத்தினா என்ன ஆகும்? சபை தலைவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையாய் செயல்பட்டதாய் மாறி போகும். இவருடைய வார்த்தைக்கு எதிராய் நாம் செயல்பட்டதாய் இருக்கும். கீழ்ப்படிதல் என்கிற வாக்குறுதியை நாம் மீறியதாய் இருக்கும். ஆகையினால என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிக்க மேல இருந்து அவன் கீழே வந்துகிட்டே இருக்கிறான். அந்தோனியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. காப்பாத்தலாமா வேணாமா? காப்பாத்தினா பிரச்சனை ஆயிரும், காப்பாத்தினா உயிர் போயிரும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்தோனியார் அழகா சொன்னாரு, ஐயா அங்கே நில்லு, ஐயா அங்கே நில்லு, வராத. நேரா உள்ள போனாரு. ஃபாதர் ஒரே ஒரு நிமிஷம் வாங்க ஃபாதர், கொஞ்சம் வாங்க ஃபாதர். வெளியே கூட்டு வந்தாரு. பாருங்க ஃபாதர், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தான், ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டான். வர வழியில பாருங்க, நான் அவனை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவன் அடிச்சிருந்த பெயிண்ட் டப்பா கூட கீழே கிடக்கு பாருங்க, பெயிண்ட் எல்லாம் கீழே சிந்தி இருக்கு. இவனை காப்பாத்தணுமா வேணாமா? இவனை காப்பாத்தணுமா வேணாமா? இந்த இடத்துல நான் அற்புதம் செய்யணுமா செய்யக்கூடாதா? பிரியமான பிள்ளைகளை, சபை தலைவர் பார்க்கிறார். தன்னிடத்தில் வந்த புகார்கள் எல்லாம் தவறானது என்பதை உணர்கிறார். உணர்ந்து அவர் சொன்னார், அந்தோனி அவனை காப்பாத்து, இனிமேல் தொடர்ந்து அற்புதம் செய், இனிமேல் தொடர்ந்து அதிசயமான காரியங்களை செய், எங்கெல்லாம் பயணிக்க முடியுமோ எல்லா இடங்களுக்கும் செல், எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதமான காரியங்களுக்கு நீ காரணமாய் இருக்க நான் கட்டளையிடுகிறேன். அந்தோனியார் சொன்னார் அந்த பையனை பார்த்து, ஐயா பொறுமையா இறங்கி வா. அவன் இறங்கி கீழே வந்தான். சபை தலைவர் அவன்கிட்ட கேட்டாரு, தம்பி நீ மேல என்ன பண்ணிட்டு இருந்த? தெரியல ஃபாதர், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், கால் வச்சேன், ஸ்லிப் ஆயிருச்சு, கீழே விழ போறேன்னு எனக்கு நல்லா தெரியும், விழ வந்துகிட்டே இருந்தேன், அப்பதான் பார்த்தேன்
யாரோ டக்குன்னு என்னுடைய கையையும் காலையும் பிடிச்ச மாதிரி இருந்தது. யாரோ என்னுடைய 2 கால்களையும் 2 கைகளையும் பிடித்தது போல நான் உணர்ந்தேன். அப்ப அவர் கேட்டார், யார் யா பிடிச்சது? நான் பார்த்தேன் ஃபாதர், என்னுடைய கைகளை இருவர், என்னுடைய கால்களை இருவர் பிடித்து கொண்டிருந்தார்கள். நான் உற்று நோக்கினேன், அவர்களுக்கு இறக்கைகள் இருந்தது. அர்த்தம், வானதூதர்கள் அந்த வாலிப தம்பியை பிடித்திருந்தார்கள் கரங்களை தட்டி. அந்தோனியாருடைய வார்த்தைகளுக்கு வானதூதர்கள் கட்டுப்பட ஆரம்பித்தார்கள். வானதூதர்கள் செவிமடுக்க ஆரம்பித்தார்கள். அந்தோனியாருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருந்தது, விலையேற பெற்றதாய் இருந்தது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன் சொல்லி கூகுளில் அடிச்சு பாருங்களேன். உவரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரியமான பிள்ளைகளே, உவரி அந்தோனியார் திருத்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மையான சம்பவம், அற்புதம். இன்றளவும் அது அந்த இடத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா நாட்களிலும் எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் யூசுவலா அந்த அசனம் கொடுப்பதை போல ஒருவர் அசனம் கொடுக்க வந்தார். வந்தவர் சோறு, இறைச்சி, கூட்டு, அவியல் எல்லாம் செஞ்சிட்டார். எல்லாம் செஞ்சு தயார் நிலையில் வச்ச பிறகு அவர் கூப்பிட்டாரு, அந்தோனியார் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். அந்தோனியார் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நன்மையான காரியம் செய்ய பரிந்து பேசியிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால நான் அசனம் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறேன், எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு சிலர் சொல்றாங்க, நீ சாப்பாடு கொடுத்து நாங்கள் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இங்கிருந்து போ. உன்னோடு எங்களுக்கு பங்கு இல்லை, உங்களோடு நாங்கள் உறவாடுவதில்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது, நாங்கள் இந்த உணவை உண்ண மாட்டோம், தயவு செய்து எடுத்துக்கொண்டு செல். இவன் உள்ளம் உடைந்தான், உள்ளம் நொறுங்கி போனான். உள்ளம் உடைந்தவனாய், நொறுங்கி போனவனாய், இவனுடைய மனதிற்குள்ளாய் பாரத்தை அதிகமாய் சுமந்தவனாய் அந்த அந்தோனியார் திருத்தலத்துக்கு பின்னாடி பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் வெட்டினான். பெரிய பள்ளத்தை வெட்டிட்டு ஒரு பாய் போட்டான், வாழை இலைகள் எல்லாம் விரிச்சான். அவன் சமைச்ச எல்லா சாப்பாடையும் கொட்டினான், இறைச்சியை கொட்டினான், கூட்டு பொரியல் எல்லாத்தையும் கொட்டினான், அவியலை கொட்டினான். எல்லாத்தையும் கொட்டிட்டு மீண்டுமாய் வாழை இலைகளை போட்டு மூடிட்டு அது மேல மண்ணை போட்டு மூடிட்டான். மூடிட்டு அந்தோனியார் ஆலயத்தில் உள்ள வந்து உட்கார்ந்து, அந்தோனியாரே, நீர் அற்புதம் செய்தீர், அதிசயம் செய்தீர் என்று உம்மை தேடி வந்தேனே, உம் பாதம் அமர்ந்தேனே, வேண்டுதலை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு அசனம் கொடுக்கிறதுக்காக நான் வந்தனே, ஆனா இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல. இவன் அழுதான், கண்ணீர் வடித்தான். பிரியமான பிள்ளைகளே, அழுதுட்டு தன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவன் போயிட்டான். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில வந்து என்னுடைய அசனத்தை யாரும் சாப்பிடலைன்னு சொல்லி அந்தோனியார் முன்பாக முழந்தால் படிட்டு அழுது கொண்டே இருந்தான். பிரியமான பிள்ளைகளே, சரியாக 1 வருடம் கழித்து அவன் மீண்டுமாய் வந்தான், முழந்தால் படியிட்டான், அழ ஆரம்பித்தான். அவன் கதறிக்கொண்டிருந்தான். அவன் அழும்போது சொன்னான், அந்தோனியாரே, இன்றோடு நான் அசனம் கொடுத்து அசனத்தை புதைத்து 1 வருடம் ஆகிறது. என்னுடைய மனம் பாரத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் அழ ஆரம்பித்தான், புலம்ப ஆரம்பித்தான். அவன் எந்த இடத்தில் மண்ணிலே உணவை புதைத்தானோ, எந்த இடத்தில் அவன் புதைத்தானோ, எந்த இடத்திலே மண்ணை வைத்து மூடினானோ, பிரியமான பிள்ளைகளே, அந்த இடத்திலிருந்து சூடா அப்படியே ஆவி வர ஆரம்பித்தது. ஆவி வர ஆரம்பித்தது. அந்த ஊர் மக்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க, இது என்னையா இது வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் போனாங்க, மண்ணை தோண்டி பார்த்தாங்க. நடக்காத ஒரு அற்புதம், நினைத்து பார்க்காத ஒரு அதிசயம், யாரும் செய்ய முடியாத ஒரு ஆச்சரியமான காரியம்.
1 வருடத்திற்கு முன்பாக புதைத்த உணவு அப்பொழுது சவைத்ததை போல, அப்பொழுது ஏற்பாடு செய்ததை போல அதே நிலைமையில் சுட சுட ருசியாய் காத்து கொண்டிருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமான பிள்ளைகளே, அந்தோனியாருடைய பரிந்துரை அற்புதம் செய்தது. அந்தோனியாருடைய பரிந்துரை அற்புதம் செய்தது. காரணம், அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நேசித்தது, தன் வாழ்க்கையில் உயர்வாய் வைத்திருந்தது, தன்னுடைய அன்றாட நிகழ்வுகளில் இதுதான் எனக்கு முக்கியம் என்று எல்லா நிலையிலும் கண்முன்பாக வைத்து வாழ்ந்தது நற்கருணை ஆண்டவரை. நற்கருணை ஆண்டவரை எங்க போனாலும் ஆலயத்துக்குள்ள போயிட்டு நற்கருணை முன்பாக முழந்தால் படிட்டு ஜெபிச்சுட்டு தான் போவார். எங்க வேலைக்கு போயிட்டு கொண்டு திரும்ப வந்தாலும் நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு அமர்ந்து ஜெபித்து விட்டு செல்லுவார். பிரியமான பிள்ளைகளே, ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான். அந்த மந்திரவாதிக்கு எப்படியாவது அந்தோனியாரை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அவன் செய்து வைக்கிற எல்லா மந்திரங்களையும், எல்லா மாயங்களையும், எல்லா வசியங்களையும் இல்லாமல் ஆக்குவது புனித அந்தோனியார். அவன் பார்த்தான், யாரா அந்த சாமியார்? நான் எவ்வளவு மந்திரம் செய்தாலும், நான் எவ்வளவு அநியாயம் செய்தாலும், நான் எப்படியான மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி வசியம் செய்தாலும் இந்த சாமியார் அதை இல்லாம ஆக்குறாரே, அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரா வந்தான். வந்து கேட்டான், சாமி, நான் தான் இந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாதி. அந்தோனியார் புன்முறுவலோடு அவனை அழைத்தார். வாங்க உட்காருங்க. அவன் கேட்டான், நான் என்ன மந்திரம் செய்தாலும் நீங்க இல்லாம ஆக்குறீங்களாமே, இது என்னது? இது இப்ப நாங்கெல்லாம் பிழைக்க கூடாதா? நாங்கெல்லாம் வாழக்கூடாதா? நீங்க என்ன என்னை விட பெரிய மந்திரவாதியா? நீங்க எங்க மந்திரத்தை கத்துக்கிட்டீங்க? அப்ப அந்தோனியார் சொன்னாராம், நான் இந்த எல்லா விதமான காரியங்களையும் செய்ய ஒருவர் காரணம், ஒரு நபர் காரணம். வாங்கன்னு சொல்லி ஆலயத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவருக்கு காட்டினாராம் இந்த நற்கருணை ஆண்டவர். இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர் எல்லா விதமான மந்திரங்களையும், எல்லா விதமான மாயங்களையும், பில்லி சூனிய கட்டுகளையும் அறுத்து எரிகிறவராய் இருக்கிறார்னு சொல்லி அவனிடத்திலே பதில் கொடுத்தாராம். அவனிடத்திலே பதில் கொடுத்த பொழுது அழகா கேட்டானா, என்னுடைய மந்திரத்தை விட, என்னுடைய மாயத்தை விட, எனக்கு இருக்கிற சக்தியை விட நற்கருணை பெரியதா? நற்கருணை பெரியதா? அவன் சொன்னானாம், மந்திரங்களை விட, மாயங்களை விட, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை ஆண்டவர் பெரியவர். கரங்களை தட்டி. பிரியமான பிள்ளைகளே, இதை அறிக்கையிட்ட உடனே அவன் கேட்டான், 3 நாள் உங்களுக்கு எனக்கும் பந்தயம், 3 நாள் கழிச்சு நான் வருவேன். நான் ஒரு கழுதை வளர்க்கிறேன். அந்த கழுதை இந்த நற்கருணை ஆண்டவரை புரிந்து, அறிந்து, உணர்ந்து, ஏற்றுக்கொண்டு வணங்கினால் நான் உண்மையாகவே நானும் ஏற்றுக்கிறேன், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நற்கருணை உயர்ந்தது. அந்தோனியார் ஓகே சொல்லிட்டார். ஓகே சொல்லிட்டார். 3 நாள் அந்த கழுதையை பட்னி போட்டான். தண்ணியும் கொடுக்கல, புல்லும் கொடுக்கல, கொல்லும் கொடுக்கல, வைக்கோலும் கொடுக்கல, அவன் எதுவுமே தரல. 3 நாள் கழிச்சு குறிப்பிட்ட அந்த ஆலயத்தின் முன்பாக கழுதையோடு வந்து நின்று கொண்டிருந்தான். அந்தோனியார்ட்ட சொன்னான், சாமி எடுத்துக்கிட்டு வாங்க, அந்த திவ்ய நற்கருணை இருக்குல்ல, தேவ நற்கருணை இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க, பார்ப்போம், என்னுடைய கழுதை வணங்குதான் பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, நற்கருணை அந்தோனியாருடைய கரங்களிலே, இந்த பக்கத்துல கழுதை, சுற்றி ஊர் மக்கள்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பக்கத்துல அந்த மந்திரவாதியினுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் பச்சை புல்ல கையில வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். கழுதை நற்கருணைய பார்த்தது, அந்தோனியார பார்த்தது, மந்திரவாதியை பார்த்தது.
அந்த புல்லையும் பார்த்தது. அந்த கழுதை நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரை சுமந்து பாருங்கள். ஆண்டவரை சுமந்து பாருங்கள். அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சுமந்தார். அந்தோனியார் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார். அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்முன்பாக வைத்து ஓட ஆரம்பித்தார். பிரியமான பிள்ளைகளே, அந்தோனியார் நிறைய அற்புதங்களை செய்வார், அப்படித்தானே? நிறைய அதிசயங்களை செய்திருக்கார், அப்படித்தானே? அந்தோனியாருக்கு இன்னொரு கிஃப்ட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கக்கூடிய வல்லமை. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கக்கூடிய வல்லமை இருந்தது. இது ஒரு சில புனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை. அந்தோனியார் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு நாள் அந்தோனியாருடைய வீட்டுக்கு பக்கத்துல 2 வாலிப தம்பிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. லைட்டா கேட்டாங்க 2 பேரும், தண்ணி அடிக்கலாமாடா? ரைட்டு, வாடா வாங்கிட்டு வரலாம். நேரா போனாங்க, பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போதையில என்ன பேசுறோன்னு தெரியல, என்ன சொல்றோன்னு தெரியல, வித்தியாசமாய் பேச ஆரம்பித்தார்கள். இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் முத்தியது. வாக்குவாதம் அதிகமானது. போதையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஒருத்தன் என்ன பண்ணா, இன்னொருத்தன் இருந்து பலார்னு வச்சான். அடி வாங்கினோடனே அவனால ஏற்றுக்க முடியல, அவனே எழுந்து இன்னொன்னு வச்சான். 2 பேரும் சண்டை போட்டு கட்டி பிடிச்சி பிறல்றாங்க, புரண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து ஒருத்தன் இன்னொருத்தனை ஓங்கி குத்தினான். அவன் தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவன் கத்த ஆரம்பிச்சான், கதற ஆரம்பிச்சான். இவனுக்கு பயம் வந்துட்டு உடனடியா என்ன பண்ணா, கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து அவனை அங்கேயே அடித்து கொன்று விட்டான், கொலை செய்து விட்டான். கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணா, அந்த 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 இறந்த அந்த வாலிப தம்பியினுடைய உடலை எடுத்து பக்கத்து அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு எகிரி குதிச்சு உள்ள போறான். பள்ளம் தோண்டினா, புதைச்சி மூடிட்டான். அது வேற யார் வீடும் இல்ல, அந்தோனியார் வீடு. அந்தோனியாருடைய வீட்டுக்கு பின்புறத்துல இவன் அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றான். என்னன்னு, இவரு ஒரு பையனை கொன்னுட்டாரு, நான் கண்ணால பார்த்தேன். இவர் ஒரு பையனை கொன்னுட்டாரு, நான் கண்ணால பார்த்தேன், நான் தான் அதுக்கு சாட்சி, அதுக்கு ஐ விட்னஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்ப அந்தோனியாருடைய அப்பா சொல்றாரு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. நீ யாரா தம்பி, நீ எந்த ஊர்ல இருந்தியா வந்திருக்கிற, நான் எப்ப தம்பி அடிச்சேன்? நீங்க தானே அடிச்சீங்க, நீங்க தானே கொலை பண்ணீங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து தேடுது. அவன் காட்டுறான், இங்க தான் புதைச்சி வச்சாரு. தோண்டி பார்க்கறாங்க, டெட் பாடி இருக்கு. ஊரே சுத்தி நிக்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. அந்தோனியாருடைய அப்பாட்ட கேட்கிறாங்க, என்ன நடக்குது இது? நீங்க ஒரு உயர்ந்த அதிகாரியாச்சே, நீங்க வசதியானவராச்சே, நீங்க இப்படி செய்யலாமா? இப்படியா நீங்க கொலை செய்யலாமா? ஒருவருடைய உயிரை எடுக்கலாமா? பிரியமான பிள்ளைகளே, அந்தோனியாருடைய அப்பா சொன்னாரு, நான் இதை செய்யவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என்ன நம்புங்க. போலீஸ் சொன்னாங்க, நீங்க சொல்றது யாரும் நம்ப முடியாது, ஊர்ல இருக்கிற பெரியவங்களா சொல்லிட்டாங்க, நீங்க சொல்றது யாரும் நம்ப முடியாது. அப்ப அந்தோனியாருடைய அப்பா சொன்னாரு, நீங்க யாரும் நம்ப தேவையில்ல, என் பையன் அந்தோனி நம்புவான். நீங்க யாரும் நம்ப தேவையில்லை, என் பையன், நான் பெத்த மகன் அந்தோனி நம்புவான். சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சாரு, மகனே அந்தோனி எங்கடா இருக்க, வாயா, உன் அப்பா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். வரலாறு சொல்லுகிறது, அந்த நேரத்தில் அந்தோனியார் கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாராம். அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்தோனியார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாராம்.
அழைத்த அந்த கூக்குரலிற்கு வீட்டிலிருந்து வருவதைப் போல அந்தோணியார் கதவை திறந்து வெளியே வந்தாராம், கரங்களை தட்டி. வெளியே வந்த அந்தோணியார் கேட்டாரா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்னதான் ஆகுது? அப்ப அந்தோணியாருடைய அப்பா சொன்னாராம், இந்த கொலையை நான் செய்யவே இல்லை, எல்லாரும் என் மேல பழி சொல்றாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்தோணியார் சொன்னாரா, எங்க அப்பா கொலை செய்ய வாய்ப்பு இல்லை, எங்க அப்பா கொலை செய்ய மாட்டார், நம்புங்க. அப்ப போலீஸ் கேட்டாங்களா, எப்படி நம்புறது, இவன் தான் பார்த்திருக்கான்ல, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்றாங்கல்ல, யாரு தான் வேற சாட்சி சொல்லுவா, செத்து போனவன் நான் எழுந்து சாட்சி சொல்லுவான்? அப்ப அந்தோணியார் சொன்னாராம், செத்து போனவன் சாட்சி சொன்னா நம்புவீங்களா, நம்புவீங்களா? போலீஸ் சொன்னாப்லையா, ஆமா நம்புவோம். செத்து போன அந்த பையன்கிட்ட கேட்டாரா, ஐயா உன்னை கொன்னது யாரு தம்பி? அவன் டக்குன்னு கண்ணை முழிச்சு சொன்னானா, என்னை இவரு கொல்லல, இவன் தான் கொன்னான்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்து செத்து போயிட்டானா, கரங்களை தட்டி. பிரியமான பிள்ளைகளே, அந்தோணியார் வாழ்வு உயர்ந்திருந்தது. இன்றைக்கு அந்தோணியாருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, அந்தோணியாருடைய சீடர்களா இருக்கிறோமே, அந்தோணியாருடைய பாத சுவடுகளை பின்பற்ற அமர்ந்திருக்கிறோமே, திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. நாம் உயர்ந்தவர்களா எப்பொழுது மாறப்போகிறோம்? நம்முடைய வாழ்வு எப்பொழுது உயர்ந்ததா இருக்க பொழுது? நம்முடைய குடும்பம் எப்பொழுது உயர்ந்த ஆசீர்வாதத்தை காண போகிறது? நம்முடைய குடும்பத்தில் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த செயல்பாடுகள், உயர்ந்த சிந்தனையான காரியங்கள் எப்பொழுது வளரப்போகிறது? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்தோணியார் நமக்காக பரிந்து பேச தயாராயிருக்கிறார். அந்தோணியாரை போல ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவோமா? ஆண்டவரை சுமப்போமா? ஆண்டவரை கண்முன்பாக வைத்து ஓடுவோமா? நம் வாழ்வு விலையேற பெற்றதாய் மாறும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா? எங்கள் அன்பான இயேசுவே, எங்களையும் எங்கள் வாழ்வையும் கொடுக்கிறோம், என் எதிர்காலத்தை கொடுக்கிறேன், என் குடும்பத்தை கொடுக்கிறேன், என் உள்ளத்தை, என் உள்ளத்தின் உணர்வுகளை கொடுக்கிறேன். கோடி அற்புதரான அந்தோணியாரை, அந்தோணியார் வாழ்ந்த வாழ்வை நானும் பிரதிபலிக்க, என் குடும்பம் பிரதிபலிக்க, என் பிள்ளைகள் பிரதிபலிக்க ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக, பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக, வழி நடத்துவீராக. கூடவே இருந்து நன்மைத்தனங்களால் நிரப்புங்க. கோடி அற்புதரான தூய அந்தோணியாரே, எனக்காக பரிந்து பேசுங்க. இயேசுவின் பெயரால் ஆமென். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் மன்றாட்டுக்களாய் ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற இறைமக்கள் சமூகமான திரு அவையை ஆண்டு வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர மற்றும் பொதுநிலையினர், உன் பணி செய்யும் அனைவரும் தூய ஆவியின் துணையால் வழிநடத்தப்படவும், தூய ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு, தூய ஆவியின் வரங்களை கொண்டு திரு அவையை விண்ணகம் நோக்கிய பயணத்தில் செம்மையாய் வழிநடத்த உமது அருளை பொழுந்திட வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள் என்று எபிரேயர் 6:12 கூறுவது போல் எங்களை துன்பத்திற்கு உள்ளாக்குகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்று வாழ அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க தந்தையே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இறையரசின் விழுமியங்களை தங்களுக்குள் பெற்று இச்சமுதாயத்தில் முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும்,
தன்னலமற்ற சேவையால் உமது இரக்கத்தை காட்டும் நல்லுள்ளங்கள் உடையவராக மாறிட நீரே அவர்களின் மேன்மையாயிருந்து உம்முடைய தயவால் அவர்களின் வழியை உயர்த்தப்பட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைந்த என் இறைவா, உம் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக என்று திருப்பாடல் 122:7 கூறுவது போல எமது பங்கு குடும்பங்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மீன்பிடி தடைக்காலமான இந்த நாட்களில் எங்கள் பொருளாதார தேவைகள் சந்தித்து எங்களின் குடும்பங்களில் நல்வாழ்வும் அமைதியும் பெறவும், வரும் காலங்களில் எங்கள் மீன்பிடி தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், எம் பிள்ளைகள் அனைவரும் தூய வாழ்வு வாழவும், உமது உடனிருப்பு எங்களை எந்நாளும் வழிநடத்தி உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி தேடுகின்ற ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் நிறைவேற்றி இந்த இடத்தில் எழுப்பப்படுகின்ற மன்றாட்டுகளுக்கு உமது செவிகள் கவனமாக செவிசாய்த்து உம்முடைய அளவில்லாத இரக்கத்தினால் பதில்மொழி தந்து வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பின் இறைவா, எங்களையும் எங்கள் வாழ்வையும் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மைத்தனங்களும் இரக்கமும் எங்கள் வாழ்வோடு இருப்பதாக. உம்முடைய கிருபையிலே எங்கள் வாழ்வை உயர்த்துவீராக. அந்தோனியாரைப் போல உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்களும் மாற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைத்தவர்களுக்காகவும் உமது கையின்றி பணியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடைவிராது ஒளிவித்து போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்வை, நெறியின் எடுத்துக்காட்டை அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரல்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவருடைய மகிமையின் நேரம் இந்த நேரம். கோடி அற்புதரிடத்திலே அவருடைய பரிந்துரை வேண்டி நிற்கக்கூடிய இந்த வேளையிலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கடந்த ஆண்டுகளிலே கோடி அற்புதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையிலே கோடி அற்புதரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை நாம் முன்வைத்து, குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை சுமப்பவர்கள். அந்த கழுதை இயேசுவை சுமந்ததைப் போல கழுதையாகிய நாமும் இயேசுவுக்கு தேவை. அவரை சுமப்பதற்கும் அவரை வாழ்வாக்குவதற்கும் இயேசு ஆண்டவருடைய அருள்குடைகளை சுமந்து செல்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும், கழுதையாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரே, உம்மை சுமக்கின்ற பேற்றை என கொடுத்திருக்கிறாய், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க, என் சமூகத்தை ஆசிர்வதிங்க, நான் வாழக்கூடிய பகுதி அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதிங்க, எங்கள் கடல் தொழிலை ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் கடல் தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீரே இந்த தொழிலை புதுப்பியும். வருகின்ற காலங்களில் ஆஸ்வாதமாய் தொழில்துறைகள் அமைந்திடவும் வேண்டுவோம். நம்முடைய பொருளாதாரம் இந்த கடலை சார்ந்தே இருக்கிறார். கடல் வளங்களை பேணி அதை உயர்வாக கருதக்கூடிய மனோபாவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். போட்டி தேர்வுகளுக்காக தயார் செய்கின்ற காலகட்டத்திலே இந்த தீவில எண்ணற்ற அரசு ஊழியர்கள் உருவாகி ஆண்டவருடைய இறையரசின் பணிகளை விதைக்கணும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவர் பணியில் அமர்த்தப்படணும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். நல்ல வேலைவாய்ப்பிற்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய கஷ்டங்கள், வறுமைகள், பிணிகள்
எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி போடணும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் கோடி அற்பருடைய பரிந்துரைக்கு நாங்க அவர்கள் ஒவ்வொருவரும் நலமாக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உங்கள் குடும்பத்தில் யாராவது நோயுற்று நீண்ட ஆண்டுகாலமாக மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்தும் பலனளிக்காத ஒரு சூழலில் இருப்பார்கள் என்று சொன்னார், ஒப்பு கொடுங்கள். கோடி அற்பருடைய பரிந்துரை வேண்டி நில்லுங்கள். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் நமக்காக பரிந்துரை செய்வார். நலமானதை காண்பாய். நம்முடைய வாழ்வில் நாம் நலமானதை காண முடியும். நாம் பெற்றிருக்கக்கூடிய எளிய நம்பிக்கை இயேசுவை சுமப்பதற்காக கொடுக்கப்பட்ட கடவுளுடைய கொடை. அவருடைய பண்புகளையும் அவருடைய அறநெறிகளையும் மதிப்பீடுகளையும் சுமந்து இந்த நாவினால் நல்வாக்கால் நிரப்பப்படணும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையினால் நம்முடைய நாவு நிரப்பப்படணும், அறிவிக்கப்படணும், வாழ்வாக்கப்படணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆற்றல் மிக்க தகப்பனே, உம்முடைய திருமுன்னிலையில் மன்றாடி வேண்டுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஏறெடுத்து பார். கோடி அற்புதரை இந்த தளத்திலே, இந்த இடத்திலே நீ எங்கள் கொடையாக கொடுத்திருக்கிறாயே. இந்த தளத்திலே எத்தனையோ மன்றாட்டுகள் முன்வைத்த பொழுது அவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய மாட்சிமை விளங்க செய்கிறீரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீரே நலமாக்கும், ஆஸ்வதியும். இந்த தளத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு எந்தெந்த குடும்பங்கள் வந்து மன்றாடுகிறதோ அனைத்து குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படவும் வழிநடத்தப்படவும் கோடி அற்புடைய பரிந்துரையை பெற்ற குடும்பங்களாய் வாழவும் நீ தயவு புரிவீராக. ஆண்டவரே, ஆற்றல் மிக்க தகப்பனே, நீரே எழு ஒளி வீசு, ஆண்டவரின் ஒளி உன் மீது உதித்துள்ளது என்று சொல்லக்கூடிய இந்த இறைவார்த்தைக்கு நாங்க ஒவ்வொரு அன்பு குடும்பங்களும் எழுந்து ஒளி வீசுவார்களாக. காரிருள்கள் எல்லாம் நீக்கி என்னாலும் உடைய பேரொளியை காண்பார்களாக. இந்த நாளிலே, இந்த திருப்பலிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆஸ்வதியும். உடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடும். தகப்பனே, தங்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற்றப்படணும் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து ஆஸ்வதிப்பீராக. உம் திருமுன்னிலையில் ஒவ்வொரு அன்பு குடும்பங்களையும் வைத்து அழகு பார்ப்பீராக. உயிர்த்தலும் எதனோக்குழுந்து விருளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நீ நினைவு கூறுவீராக. இந்த தளத்திலே வாழ்ந்து இறந்த இந்த நாளிலே நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், குறிப்பாக கோடி அற்புதத்தில் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்து அதை வாழ்வாக்கிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கனிந்து வந்த அமுதி, சிந்தை மகிழ் உறவி, தந்தை தரும் உணவி. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அளித்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பருந்தோடுதே.
உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அளித்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னால் விலகாதது. இறைவா என் இறைவா என் அகம் மாறுமே, என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனி அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மயில் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அளித்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மயில் உறவே, தந்தை தரும் உணவே. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் போலவும் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்துக்கும் ஒளி வீசி திகழ்வர். தானியேல் 12:3. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கையின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள்,
ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மனச்சுமையோ பாருங்களோ உடற்பிரியோ ஊனங்களோ மனச்சுமையோ பாருங்களோ உடற்பிரியோ ஊனங்களோ பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்திடுவார் பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்திடுவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது